இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மலர். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பூ. இந்த பூவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகத்துவம், மருத்துவம் 2க்குமே அழகா பயன்படுத்தலாம். ஆனா மருத்துவத்திற்கு மிக 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 முக்கியமானது. ஆவாரம் பூ மருத்துவத்திற்கு எப்படி பயன்படுகிறதுன்னா, அழுகி போன நிலையில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை. பெண்களுக்கான அற்புதமான ஒரு டிப்ஸ் இது. மஞ்சளை சேர்த்துக் கொள்ளுங்கள். 2 தங்கம் ஒண்ணு சேர்றதுக்கான சங்கம். தங்க புஷ்பம். வாழ்க்கையில நம்ம இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆவாரம் பூ காலையில 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 சாப்பிடுங்க. எல்லா குறைபாடுமே சரியாயிடும் ஃபர்ஸ்ட்டு. இத எடுக்கிறவங்க டாக்டர் கிட்டயோ அடிக்கடி மருத்துவ செலவுக்கோ போகவே மாட்டாங்க. காரணம், எல்லா உறுப்புகளும் பலம் பெறும். அதேமாரி ரத்தம் வளம் பெறும். அதேமாரி எல்லா வகையான தாது சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மலர். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பூ. இந்த பூவ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகத்துவம், மருத்துவம் 2க்குமே அழகா பயன்படுத்தலாம். ஆனா மருத்துவத்திற்கு மிக 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 முக்கியமானது. மருத்துவத்திற்கு மிக மிக முக்கியமான ஒன்று இந்த மலர். அதுக்கு பேர் தான் ஆவாரம் பூ. இன்னைக்கு நம்ம ஆவாரம் பூ பத்தி தான் பார்க்க போறோம். ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த முன்னோர்களுடைய வார்த்தை. அப்பனா எவ்வளவோ பூ இருக்கு. ரோஜா இருக்கு, மல்லி இருக்கு, எல்லாமே ஒரு ஒரு மகத்துவம் இருக்கு, மருத்துவம் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பொன்னாவரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பொன்ன வைக்கும். அதாவது மினுமினுக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொன்ன வைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொன்ன வைக்கிற இடத்துல பூவ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, வறுமையில இருந்தாங்க அப்படின்னாக்கா, அது நிச்சயம் பண்ணும்போது பின்னாடி நான் தரேன். ஆனா அதுக்கு பதிலா இப்போதைக்கு பொண்ணு வைக்கிறதுக்கு பதிலா பூ வைக்கணும்னு இந்த ஆவாரம் பூ வச்சிருப்பாங்களாம். வெத்தலையில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வெத்தலைக்கு மேல ஆவாரம் பூ இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வாங்குறவங்களும் ஈஸியா வாங்கிருவாங்க. எப்போ ஒருத்தவங்க வந்து இந்த ஆவாரம் பூ வச்சு குடுக்குறாங்களோ, அவங்க கண்டிப்பா சூப்பராயிடுவாங்க. நமக்கு செய்றதெல்லாம் பின்னாடி கண்டிப்பா அவங்க பொண்ணுக்கோ, இல்ல ஏதோ செஞ்சுருவாங்க. யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க. ஆனா, அந்த குடும்பம் செழிப்போ என்று செழித்து வாழ்க வளர்க அப்படிங்கிற மாரி போகும். ஏன்னா, பொன்னாவரை அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். குடும்பத்தை செழிக்க வைக்கும். சரி, இப்போ மருத்துவத்துக்கு வருவோம். ஆவாரம்பூ மருத்துவத்திற்கு எப்படி பயன்படுகிறதுன்னா, அழுகி போன நிலையில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பை. பெண்களுக்கான அற்புதமான ஒரு டிப்ஸ் இது. எப்பேர்ப்பட்ட புண்ணு அப்படி இருக்கு. டாக்டர் வந்து அவ்வளோதான். இந்த அந்த வயிறுல இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையே எடுத்துருவோம். அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்ப்பப்பை ஏதாவது இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அது வந்து ஒரு குழந்தை பேறு பெற்ற ஒரு பை மாரி நினைச்சுக்கிறாங்க. இல்ல. ஒரு பெண்ணிற்கு மிகப்பெரிய ஒரு தூண் அந்த கர்ப்பப்பை. அதுலேருந்து எல்லா உறுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டேங்க்லேருந்து எல்லா ஊருக்கும், எல்லா வீட்டுக்கும் எப்படி தண்ணி போகுதோ, அதேமாரி கர்ப்பப்பை ஒரு டேங்க் மாரி. சத்துன்னா அதில தான் எல்லாம் அடங்கியிருக்கு. அதுலேருந்து தான் குழந்தைக்கும் போகுது, நம்மளுடைய உறுப்புகளுக்கும் போகுது. கண்ணு, காது, மூக்கு எல்லாமே டைஜெஷன் சிஸ்டத்துலேருந்து அந்த கர்ப்பப்பையிலேருந்து அவ்வளோ பெரிய சக்திகள் போயிட்டுருக்கு. இன்னைக்கு ஈஸியா அத எடுத்துடுறாங்க. ஸோ, காரணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட புண்ணான, இல்லை ஏதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் இருந்தா கூட, இது சரி செய்யக்கூடிய சக்தி உண்டு. அந்த கர்ப்பப்பை வாய சுருக்கம் சொல்லுவாங்க. இதனால கரு தரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதே மாரி உள்ள இருக்கக்கூடிய நீர்க்கட்டி, பிசிஓடி பிளஸ் வேற ஏதாவது ஃபைப்ராய்ட் சிஸ்ட் இருந்தாலும், அப்படி அற்புதமா அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, ஒரு கர்ப்பப்பை தங்கம் போல் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆவாரம் பூவிற்கு உண்டு. கர்ப்பப்பையில இருக்க பிரச்சனை இருக்கவங்க, அதாவது அதிகமா வெள்ளைப்படுறவங்க, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆணும், பெண்ணும் 2 பேருமே எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வெட்டைங்கிறது வந்து உடம்பு ஹீட்டு. இந்த ஹீட்ட அழகா பேலன்ஸ் பண்ணும். அப்போ பிரச்சனை என்னென்ன இருக்கலாம்? ஒருத்தவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்கலாம், ஃபைப்ராய்ட் சிஸ்ட் இருக்கலாம். இதனால குழந்தை பேரு தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ, இந்த அ அதிக இரத்தப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். அதனால தான் ஆவாரம் பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்து, அது காஞ்சது நாட்டு மருந்துகளே கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் ஓகே. ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா சுண்ட வைக்கணும். 2 டம்ளர் தண்ணீல 1 டம்ளர் தான் சுண்ட வைக்கணும். ஆவாரம் பூவுடைய எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா அதாவது காஞ்சதா இருந்தா 2 டம்ளர், லைவா போட்டா 1 டம்ளர் இருந்தா போதும். ஒரு லைவா பூ இருக்கு என்கிட்ட அப்படின்னா, பூவ சுத்தம் பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணில நல்லா நல்லா கொதிக்கிற தண்ணியில அந்த பூவ போட்டு மூடி வச்சுருங்க. லைவா இருக்கிற பூவுக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லா தண்ணில இறங்கிரும். அத காலையில எம்ப்டி ஸ்டமக்ல குடிச்சா அது போதும். காலை, மாலை குடிச்சா ரொம்ப ரொம்ப அற்புதம். பெண்களுக்கு தேவையான அற்புதமான ஒரு பதிவு. அத நான் திருப்பி திருப்பி மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். அதே மாரி ஒருவேளை காஞ்சது தான் கிடைக்குது நாட்டு மருந்து கடையிலனாக்கா, 2 டம்ளர் தண்ணியில ஒரு கைப்பிடி போட்டு நம்ம என்ன பண்றோம், சுண்ட காய்க்கிறோம். அப்போ 1 டம்ளர் ஆகும் பொழுது,
அதை வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம். ஒருவேளை எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரை குறைபாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா லைவாகவே எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு. ஆண்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எடுத்தாங்கன்னா நல்லா முடி வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கும் தான் முடி வளர்ச்சி இருக்கும். அதேமாரி ஆன்டி ஏஜிங்னாக்கா இதுதான் சூப்பர். இதை ஆவாரம் பூவை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒருவேளை சர்க்கரை குறைபாடு இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆவாரம் பூ ப்ளஸ் ஒரு சிட்டிகை மஞ்சள், அவ்வளோதான். ஆவாரம் பூ, மஞ்சளை சேர்த்து கொள்ளுங்கள். 2 தங்கம் ஒன்று சேரத்துக்கான சங்கம், தங்க புஷ்பம். ஒரு சிட்டிகை மஞ்சள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுடுங்க. ஆவாரம்பூ பவுடர், மஞ்சள் ஒரு சிட்டிகை, தேனை நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் சாப்பிட்டு பாருங்கள். அது மாதிரி ஒரு தங்க புஷ்பம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. வாழ்க்கையில் நம்ம இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆவாரம்பூ, மஞ்சள் நீங்கள் வந்து 2, 3 சிட்டிகை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நீங்கள் ஆவாரம் பொடி எடுத்து கையில் போடுறீங்க, 2 சிட்டிகை மஞ்சள் போடுறீங்க, தேன் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிறீங்க. ஒருவேளை எனக்கு வந்து சர்க்கரை பிரச்சனை இருக்குது, நான் யாராக வேணால் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நம்ம சாப்பிடும்போது சுகர் ஷூட் ஆக போதும், மருந்து இறக்க போகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம் தான். அதனால் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது சுகர் பேலன்சிங் இன்பேலன்சிங் இருக்க தான் போகுது. ஸோ தேன் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் ஷூட் ஆகாது. அப்படியே ஆனாலும் கிராஃப் மேலே ஏறினா உடனே இறங்கிடும். அந்த 5 வகையான ஃபைபருக்குள்ளார இந்த சுகர் வராது. அதனால் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில் சாப்பிடுங்க. எல்லா குறைபாடுமே சரியாயிடும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். தங்க புஷ்பம் உள்ள சாப்பிட்றதுக்கு இணையான ஒரு காயக்கல்பம் தான் இந்த ஆவாரம்பூ, மஞ்சள், தேன். இந்த ரேஷியோவில், நான் சொன்ன ரேஷியோவில் சாப்பிட்டு வந்தாலே போதும். 48 நாள் எடுத்து பாருங்கள். உங்கள் உடம்பாக இருக்கும், நல்ல முடி வளர்ச்சி இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும், உங்களுடைய வயிறாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே ஒரு மகத்துவம் என்ன வேணும்? இதை எடுக்கிறவங்க டாக்டர் கிட்டேயோ அடிக்கடி மருத்துவ செலவுக்கோ போகவே மாட்டாங்க. காரணம், எல்லா உறுப்புகளும் பலம் பெறும், அதேமாரி இரத்தம் வளம் பெறும், அதேமாதிரி எல்லா வகையான தாது சத்துக்களும் உடம்புக்கு கிடைக்கும். ஆவாரம்பூ அவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் ஆவார காரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவாரம்பூ நம்ம வந்து அழகாக ஒரு வெள்ளை துணியில் ஆவாரம்பூ உள்ள மடித்து வச்சு, அதில் உங்களுடைய என்னென்ன விஷயம் வேண்டிக்கிறீங்களோ, அதாவது இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி முடிச்சு போட்டு வைங்க. இல்லைன்னா ஒரு டப்பாவில் ஆவாரம் பூவையும் கொஞ்சம் பச்சை கற்பூரையும் உள்ளே போட்டுருங்க. ஆவாரம் பூ காஞ்சது நாட்டு மருந்து கிடைக்குது, வாங்கி உள்ளே போட்டுக்கிறீங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரம் உள்ளே போட்டுக்கிறீங்க. என்னென்ன வேணும் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு என்னென்ன ஆசை, அதை ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே போட்டுருங்க. இன்னும் நல்ல ரிசல்ட் வேணும்னு கேட்டிங்கனாக்கா, மா இலையில் எழுதி உள்ளே போடுங்க. மா இலை என்பது மகா இலை, மகா ரகசியம் பொருந்த இலை. அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு என்ன தேவையான உள்ளே போடுங்க. காஞ்சி போயிடுச்சுன்னா எடுத்து அதை பக்கத்தில் ஏதாவது கால்படாத இடத்துல போட்டு திருப்பி இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிட்டே வாங்க உள்ளார. அது உங்கள் காரியம் நடக்க மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். பேப்பர்லையும் எழுதி போடலாம், மா இலையில் போடலாம். இன்னொரு மிகப்பெரிய இலைன்னு கேட்டிங்கனாக்கா பட்டை இலை சொல்லுவாங்களே, பிரியாணி பட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதோட இலை. அப்போது அந்த இலையில் அழகாக எழுதலாம், சின்னமன் இலைன்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ எழுதி சாதாரணமாகவே அதில் எழுதினாலே சூப்பரான ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆக ஆவாரம்பூ நம்ம எழுதி போடுற முக்கியமான பேப்பரோ இல்லை வந்து பிரியாணி இலையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து மா இலையிலையோ எதில் எழுதி உள்ளே போட்டாலும் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா ஏர் டைட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி நம்மளுடைய ஒரு டைனமோ மாதிரி அது ஃபார்ம் ஆகும். ஆவாரம்பூ தான் இந்த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். இதே ஆவாரம்பூவை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிட்டு, காஞ்சதாக இருந்தாலும் கையில் கொட்டிட்டு கையில் வச்சுட்டு நீங்கள் மனசார அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மெடிடேஷன் பண்ணும்பொழுதும் உடம்புக்கு தேவையான எனர்ஜி, சக்ரா கிளென்சிங், பேலன்சிங் ப்ளஸ் ஒரு புத்துணர்வு நம்ம வேண்டிக்கிறதுக்கான ஒரு பவர் இந்த ஆவாரம்பூக்கு உண்டு. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை. அது என்னத்தை வேணாலும் சாதிக்கக்கூடிய சக்தி ஆவாரத்திற்கு உண்டு. ஸோ இவ்வளோ மருத்துவம் பொருந்திய இந்த பூவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிற ஒரு விஷயம், பக்கத்து கடையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்போம், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்போம், மிகப்பெரிய இருட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். வெளிச்சம் நம்ம பக்கத்துலேயே இருக்குது, அதை வாங்கி நம்ம பக்கத்துலேயோ நம்ம முன்னோர்கள் சொன்னபடி இந்த மாதிரியான பரிகாரங்களும் இந்த மாதிரியான மருத்துவத்தையும் பயன்படுத்தி எந்த விதமான வியாதியும் இல்லாமல், எந்த விதமான தேக்கமும் இல்லாமல் நல்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அடைவதற்கு இந்த ஆவாரம்பூ மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.